உறுதியாக எனக்கு கிடைத்த தகவலின்படி அமைச்சர் திரு மனோஜ் தங்கராஜ் அவர்களின் தூண்டுதலின் பெயரில்தான் இது நடைபெற்றுள்ளது. இதனை தடுக்க வேண்டும் என்பதே இந்த அரசின் நோக்கமாக கருதப்படுகிறது. எனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டாக இதை நாங்கள் கருதுகிறோம். நான் கூறவில்லை, இந்த பகுதியில் உள்ள மக்கள் கூறுகிறார்கள். தனது உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் மனு கொடுத்துள்ளார். அந்த மனுவின் மீது இன்றைய தினம் நடவடிக்கை எடுத்திருந்தால் களப்போராளியை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம். இதற்கு முழு பொறுப்பும் இந்த மாநில அரசு, திராவிட மாடல் அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களின் வலதுகரமாக திகழ்பவர் திரு ரமேஷ் பாபு அவர்கள். திரு ரமேஷ் பாபு அவர்கள் கடந்த வாரம் திரு சேவியர் குமார் அவர்களை கைபேசியில் அழைத்து படு கேவலமாக உன்னை கொன்று ஒழிப்பேன், வாடா பார்த்து கொள்ளலாம் என்று சவால் விடுகிறார். தொடர்ந்து சமூக போராளியாக போராடி வந்த நாம் தமிழர் கட்சி திரு சேவியர் குமார் அவர்களை நயவஞ்சகமாக ஆலயத்திற்கு அழைத்து சென்று சமாதானம் பேசுவதாக கூறி படுகொலை செய்துள்ளார்கள். இந்த அரசின் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகவும் சீர்கெட்டு இருக்கிறது என்பதற்கு அடிப்படை காரணமாகும். இதில் ஒரு அமைச்சர் பங்கு கொண்டிருக்கிறார். அவரது பெயரை இந்நாள் வரையில் எந்த ஊடகமும் சொல்வதற்கு கூட தயக்கம் காட்டி வருவது தெளிவாக புரிகிறது. இதற்கு பின்னணியில் உள்ள அமைச்சரை முதலில் கைது செய்ய வேண்டும். இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த நடவடிக்கையோடு மட்டுமல்லாமல் உடனடியாக அவர்களை 90 நாட்களுக்குள்ளாக அல்லது 60 நாட்களுக்குள்ளாக பிணையில் வெளிவராத வகையில் அவர்களை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் தடுப்பு காவலில் அவர்களை உடனடியாக அடைக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளிலும், உயர் நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகளிலும் சமூக போராளிகளை காக்க வேண்டியது அந்த அரசின் கடமை என்று பல்வேறு வழக்குகளிலே தெளிவாக கூறியுள்ளது. விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட் அப்படி என்ற பெயரில் ஒரு சட்டமே இயற்றப்பட்டுள்ளது. அந்த விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட் என்பது இப்பொழுது ஏதோ ஒரு செல்லா காசாக குப்பை குடையில் போடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே குளித்துறையைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் களப்போராளி திரு சேவியர் குமார் அவர்கள் திமுக அரசின் தற்போதைய அமைச்சர் திரு மனோஜ் தங்கராஜ் அவர்களின் உத்தரவின் பேரில் அந்த மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர் திரு ரமேஷ் பாபு என்பவரின் தலைமையில் அப்பகுதியைச் சார்ந்த தூய மைக்கேல் ஆலய பங்கு தந்தையர் திரு ராபின்சன் அவர்களின் கூட்டு சதியால் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பொறுக்காது. நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிக பெரிய அளவில் வளர்ந்து வருவதை தடுக்கும் பொருட்டு நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒருவரை படுகொலை செய்தால் மற்ற களப்போராளிகள் அனைவரும் அவர்கள் மனச்சோர்வு அடைந்து விடுவார்கள் என்ற தவறான நோக்கத்திலே ஒரு பொது காரியத்திற்காக, ஒரு சமூகத்திற்காக சமூக போராளியான மணற்கொள்ளையை தடுப்பதற்கும், மலைக்கொள்ளையை தடுப்பதற்கும், லஞ்ச லாவண்ய ஊழல்களை தடுப்பதற்காகவும் தொடர்ந்து சமூக போராளியாக போராடி வந்த நாம் தமிழர் கட்சி திரு சேவியர் குமார் அவர்களை நயவஞ்சகமாக ஆலயத்திற்கு அழைத்து சென்று சமாதானம் பேசுவதாக கூறி படுகொலை செய்துள்ளார்கள். இந்த படுகொலை இந்த அரசின் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகவும் சீர்கெட்டு இருக்கிறது என்பதற்கு அடிப்படை காரணமாகும். இதில் ஒரு அமைச்சர் பங்கு கொண்டிருக்கிறார். அவரது பெயரை இந்நாள் வரையில் எந்த ஊடகமும் சொல்வதற்கு கூட தயக்கம் காட்டி வருவது தெளிவாக புரிகிறது. அந்த ஒன்றிய பொறுப்பாளர் திரு ரமேஷ் பாபு அவர்கள் தலைமறைவாக உள்ளார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை தொடர்பாக ஒரு நெடிய புகார் மனுவை காவல்துறை தலைவர் அவர்களிடம் சமர்ப்பித்தோம். அவர் தற்பொழுது மிக முக்கிய பணியில் இருப்பதால் டெப்டி கமிஷனர் அவர்கள் அந்த மனுவை பெற்றுள்ளார்கள், எங்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார்கள். மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது காவல்துறையின் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ள ஒரு கட்சியாகும். நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே சட்டம் ஒழுங்கிற்கு மிகவும் கட்டுப்பட்டுள்ள ஒரு கட்சி. நாம் தமிழர் கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளரை கொலை செய்திருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு விடப்பட்ட சவாலாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய காவல்துறையின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். அதனால்தான் காவல்துறையிடம் இந்த புகாரை அளிக்க உள்ளோம். இதனால் நாம் தமிழர் கட்சி சட்டம் ஒழுங்கை எப்பொழுதும் தாங்கள் கையில் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை.
இதற்கு பின்னணியில் உள்ள அமைச்சரை முதலில் கைது செய்ய வேண்டும். இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த நடவடிக்கையோடு மட்டுமல்லாமல் உடனடியாக அவர்களை 90 நாட்களுக்குள்ளாக அல்லது 60 நாட்களுக்குள்ளாக பிணையில் வெளிவராத வகையில் அவர்களை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் தடுப்பு காவலில் அவர்களை உடனடியாக அடைக்க வேண்டும். தவறுகின்ற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும் என்பதை பத்திரிகையாளர்கள் தங்கள் முன்னிலையிலும் ஊடகவியலாளர் உங்கள் தங்கள் முன்னிலையிலும் இதனை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொலை என்பது சுயலாபத்திற்காக, தன்னலத்திற்காக அல்லது நாம் தமிழர் கட்சியிற்காக பாடுபட்ட ஒருவர் அல்ல. அவர் பொதுநலத்திற்காக அவர் பாடுபட்டவர், சமூகத்திற்காக பாடுபட்டவர். அத்தகையவரை இவரை கொலை செய்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளிலும், உயர் நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகளிலும் சமூக போராளிகளை காக்க வேண்டியது அந்த அரசின் கடமை என்று பல்வேறு வழக்குகளிலே தெளிவாக கூறியுள்ளது. அதன் அடிப்படையிலே தான் சமூக போராளி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்கக்கூடிய நபர்களை காக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட் அப்படி என்ற பெயரில் ஒரு சட்டமே இயற்றப்பட்டுள்ளது. அந்த விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட் என்பது இப்பொழுது ஏதோ ஒரு செல்லா காசாக குப்பை குடையில் போடப்பட்டுள்ளது. எங்களது களப்போராளி அவர் தனது கடமையை இந்த விசில் ப்ளோயர்ஸ் ஆக்டில் வரக்கூடிய அளவிற்கு அவர் பணியாற்றியவர் என்பதால் இது சாதாரண ஒரு கொலையாக இந்த அரசு கருதாமல் இந்த அரசுக்கும் மாநில அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் விடப்பட்ட ஒரு சவாலாகவே காவல்துறையினர் அதனை மேற்கொண்டு இந்த கொலை நடவடிக்கையில் வழக்குக்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை தங்கள் முன்னிலையில் இன்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக எனக்கு கிடைத்த தகவலின்படி அமைச்சர் திரு மனோஜ் தங்கராஜ் அவர்களின் தூண்டுதலின் பெயரில்தான் இது நடைபெற்றுள்ளது. ஏனென்றால் தமிழகத்திலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி மிக அதிகமாக உள்ளது, மிக வேகமாக செல்வாக்கை பெற்று வருகிறது. இதனை தடுக்க வேண்டும் என்பதே இந்த அரசின் நோக்கமாக கருதப்படுகிறது. எனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டாக இதை நாங்கள் கருதுகிறோம். நான் கூறவில்லை, இந்த பகுதியில் உள்ள மக்கள் கூறுகிறார்கள். ஏற்கனவே தனது உயிருக்கு ஆபத்து நேரிட்டுள்ளது என்று தனது உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் மனு கொடுத்துள்ளார். அந்த மனுவின் மீது நேரம் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக எங்கள் ஆருயிர் சகோதரர், ஆருயிர் நண்பர் களப்போராளியை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம். இதற்கு முழு பொறுப்பும் இந்த மாநில அரசு, திராவிட மாடல் அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அவர்களது அமைச்சர் நேரடியாக என்னைக்காவது அவருக்கு ரமேஷ் இறந்தவருக்கு வந்து கொலை மிரட்டல் இதுவரையில் தாங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கூறுகிறேன். அமைச்சர் தங்கராஜ் அவர்களின், மனோஜ் தங்கராஜ் அவர்களின் வலதுகரமாக திகழ்பவர் திரு ரமேஷ் பாபு அவர்கள். திரு ரமேஷ் பாபு அவர்கள் கடந்த வாரம் திரு ஜேவியர் குமார் அவர்களை தொலைபேசியில், கைபேசியில் அழைத்து படு கேவலமாக, இங்கே சகோதரிகள் இருக்கிறார்கள், மிகவும் மரியாதைக்குரிய கண்ணியவான்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள், அவர்கள் கூறிய வார்த்தையெல்லாம் இப்பொழுது நான் பிரயோகிக்க விரும்பவில்லை. அவ்வளவு நாராசமான கெட்ட வார்த்தைகளால் திட்டி உன்னை கொன்று ஒழிப்பேன், வாடா பார்த்து கொள்ளலாம் என்று சவால் விடுகிறார். அதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது ஒரு உதாரணமாக இந்த காவல்துறை மேற்கொள்ள வேண்டும். இனி ஒரு கொலை இவ்வாறு நடக்கக்கூடாது. இனி ஒரு வன்கொலையை நாம் தமிழர் கட்சி சகிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.